ஹாய், நம்ம இந்த வீடியோவில் கண்டாங்கி சாரி எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக குழந்தைகளுக்கு வந்து இந்த டான்ஸ்க்காக நம்ம இந்த சாரி கட்டுவோம். நம்ம சாரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வந்துட்டு ஃப்ரண்ட் ப்ளீட்டுக்கு நம்ம எடுக்கிற மாதிரி ப்ளீட் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து கொஞ்சம் ப்ளீட்ஸ் எடுத்துக்கணும். அது அப்படியே வந்து ஒரு 2 சிஎம்க்கு வந்து உள்ள அந்த ஸ்கர்ட்டில் வந்து சொருகி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் சுற்றுறப்போ நம்மளுக்கு வந்து க்ரிப்பாக நிற்கும். ரெண்டாவது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். டான்ஸ் ஆடுறப்ப வந்து அவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாது. அப்படியே இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்படியே ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கர்ட்டில் வந்து சுற்றி உள்ளே கொண்டு வந்துடணுங்க. ஒரு சுற்றி உள்ளே கொண்டு வர்றப்போ, அந்த பின்னாடி கொசு இருக்கு இல்லைங்களா? அதை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி விட்டு, அதுக்கப்புறம் வந்து கொண்டு வந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த சாரியோட பல்லு எடுக்கிறோம். இப்போ வந்து நார்மலா எடுக்கிறத விட கொஞ்சம் லென்த்தாவே எடுத்துக்கலாம். ஏன்னா முந்தான வந்துட்டு ஃப்ரண்ட் வரைக்கும் வச்சு பின் பண்ணுவோம். ஸோ நீளமாவே இருந்தாலும் தப்பில்ல. நல்லா அழகா ப்ளீட் எடுத்துட்டு, அதை வந்து ஃப்ரண்ட்ல வச்சு பாருங்க. நல்லா வந்து எக்ஸ்ட்ரா ப்ளீட் அந்த முந்தானி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் ப்ளீட்டில் ஃபஸ்ட் ப்ளீட் வந்து அப்படியே இழுத்து கொண்டு வந்து டைட்டாக பேக் சைடு அந்த டாப்பில் வந்துட்டு ஒரு சேஃப்டி பின்னு வச்சு நம்ம குத்திட்டோம் அப்படின்னா அது வந்து இப்போது கலையாது. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பேக் சைடு தொங்கிட்டு இருக்கிறதுல அப்படியே விடாமல் அதுக்கு வந்து ப்ளீட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். கசகசன்னு இருக்கும் அப்படியே சொருகுனா. ஸோ நம்ம வந்து நீட்காக கொஞ்சம் ப்ளீட் வந்து நம்ம எடுத்துகிட்டு கொசுவத்தை தூக்கிட்டு லெஃப்ட் சைடு கொண்டு வந்து அது அப்படியே வந்து உள்ளே வந்து சொருகி விட்டுறணும். அப்போ டைட்டாகவும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலாக இருக்கும். டான்ஸ் பண்ணையில் வந்துட்டு அது வந்து கலையாது. அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கட்டியிருக்கிற சாரீஸ் வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்டில் நம்ம வந்து அந்த மடிப்பெல்லாம் கலையாமல் நீட்டாக எடுத்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் அந்த முந்தாணி வந்து எடுத்துகிட்டு பின்னாடி அவங்க ரைட் சைடில் பேக் சைடு வந்து நம்ம சேஃப்டி பின் வச்சுட்டு செக்யூர் பண்ணிக்கிறோம். சாரீ வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். பொண்ணு சின்ன குட்டி பொண்ணுங்களுக்கு கட்டிவிட்டா வந்து பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் வந்து எப்படி கட்டுறதுங்கிற டவுட் இருக்கும். ஆனால் சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து இந்த சாரீ கட்டலாம். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நீட்டாக வந்து நம்ம ப்ளீட்லாம் ப்ரீவியஸாகவே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக நம்ம குழந்தைகளுக்கு கட்டி அழகு பார்க்கலாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.